பயம் இருக்கு தெரியல உள்ள இருந்து வந்துட்டே இருக்கு தெரியாது செயின் சுத்துறது அந்த ஒரு சில விஷயத்த எதுவுமே தெரியாது ஆனா எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு இது வச்சிருக்காப்ல பேர் சொல்ல விரும்பல பாத்துக்கங்க சார் ஆரம்பிக்கிறீங்க எக்ஸ்மேன் இந்த எக்ஸ்மேன் என்ன பண்ணானா பயங்கரமான ஒரு எக்ஸ்மேன் ஆகுது சூப்பர்மேன் மாதிரி வந்து தொல்லையை வந்து அதிகமா அள்ளி போடுறாப்ல அந்த எக்ஸ்மேனோட ஸ்பெஷாலிட்டி என்னங்க எக்ஸ்மேனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க நஜீமுது என்ன அவர் என்ன செய்யறாப்லன்னா வர்றாப்ல வந்து அடிக்கிறாப்ல வந்து அடிக்கிறாப்புல கருப்பு புளிதெல்லாம் கலக்கி விட்டு பேசுறாப்புல அப்புறம் என்ன செய்யறது அவர் எப்படா போட்டு தரலாம் நாங்கள் விளைய வச்சுட்டு அங்கிட்டு அலைய அதுல 4 பேரை அடிக்க அவங்களோட பஞ்சாயத்து எப்படி பல பஞ்சாயத்துல உருவாகிறதுக்கான இந்த எக்ஸ்மேன் இருக்காங்க மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு இந்த எக்ஸ்மேனோட குவாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சிருப்பாங்க அது ஓட்ட ஸ்ப்ளெண்டரா இருந்தாலும் ஆனா உருத்த ஓடிட்டு ஒரே ஆள் அவர் தாங்க இந்த ஸ்ப்ளெண்டர் என்ன செய்யறாப்புலன்னா அப்படியே ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு வராங்க நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா நம்ம ஒன்றும் செய்ய போகுதில்ல சரி வந்தா 4 வார்த்தை பேசலாமே கொஞ்சம் விளையாட்டு தரமா பேசிட்டா உடனே செயின் எடுத்து பள்ளிட்டு அடிக்கலாம் நம்ம விளையாட்டா பேசி 4 பேர் சிரிக்க வைக்கணும்னு நினைச்சாலும் நமக்குள்ள சிரிக்க ஒரு மட்டும் ஆத்திரம் தான் கிளம்புது அந்த ஆத்திரத்துல எவ்வளோ கொலை பண்ணிடணும் உடனே அந்த இடத்த வெக்கேட் பண்ண வேண்டியதா இருக்கு அவர் பேர் எக்ஸ்மேன் சொல்லிட்டாப்ல முதலே அவர் வந்து பேர் சொல்ல முடியாது எக்ஸ்மேன் இருக்கப்ப நம்ம எப்படிங்க பேர் சொல்ல முடியும் நான் நஜிமுதீன் நீங்கள் புரியாம நம்மளை போட்டு விட்றேன் எவ்வளோ இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்மேனை பத்தி ஒரு சின்ன பையன் சொல்றாங்க டாலா ஏங்க எப்படி இருக்கேன் டாலா ஏங்க எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறேன் சின்ன பையன் கேட்குறாங்க நம்ம எப்படி ரொம்ப இதாக சின்ன பையன் பேர் ஒய்மேனுங்க ஒய்மேனா இருந்தாலும் அவர் வந்து ஒரு கருப்பு மேனா பிளாக் மேனா இருக்காப்ல நல்ல மேனு நல்ல மேனலிசம் ஒரு பாயங்க ஒரு குட்டி பாய் ஒல்லி பாய் அந்த குட்டி பாயிட்ட அப்படி ஒரு ஆத்திரங்க மூக்கு பெருசா இருக்கும் மூக்கு மேல பாத்துக்காங்க ஒரு கருப்பு கலர்ல ஒரு கோவம் வருது அவனுக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்டப்பதான் தெரிஞ்சு கதறி அழுகுறாங்க இந்த எக்ஸ்மேனை அறுக்கிறாப்லங்க அப்படின்றேன் அப்படின்றப்பல எங்க பாய் நான் ஜெயில பாய் ஏதா பாய் நீ டச் பண்ண விட்டுங்க கட்டிக்கு இருக்கக்கூடாது அப்புறம் இங்கே இந்த மாதிரி தாவல் பாய் எங்க தாவல் பாய் அதாவது இன்னொரு இஜெட்மேன் ஒருத்தர் இருக்காங்க அவர் வந்து என்னன்னா அவருக்கு சூப்பர் கேரக்டர் இருக்கான் வண்டியை ஓட்டணுமா அவர் தான் இருந்தோமா பெட்ரோல் போட்டோமான்னு இருப்பாருங்க அவர்கிட்ட போய் பார்ப்பேன் ஒண்ணு வேணும் கேட்டாரு சரி ஒண்ணு டெய்லி ஒண்ணு வாங்கி கொடுத்தா அதே ஒண்ணு இன்னொரு நாள் கேட்டாரு கேட்டாம பாருங்க ஒரு மாநாடு இந்தியா கேள்வி அதோட போச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்து பாத்துங்க ஒருத்தர் இருக்காப்ல வடமலையான்னு ஒருத்தர் இருக்காப்ல அடிக்கடி ட்ரீட் போவாங்க சிக்கன் ட்ரீட் போவாங்க எல்லாரும் சிக்கன் ட்ரீட்டா அவரு இந்த பாருங்க இந்த மாதிரி வடமலையான்னு என்ன பண்ணிருக்காப்ல ஒரு சிக்கன் ட்ரீட் கொடுத்துருக்காங்க சிக்கனை ஒட்டியே ஒரு அடி அடிச்சிருக்காப்ல ஒரு மேல ஒரு சிக்கன் குடியா பாய் கேளுங்க இந்த மாதிரிங்க இப்படி பேசுறதுக்காண்டியே கொடைக்கானல வந்திருக்கான் இந்த கொடைக்கானல சுற்றுத்தலமா நிறைய இருந்தாலும் நமக்கு எங்க பார்த்தாலும் இந்த எக்ஸ்மேன் ஞாபகம் தாங்க இந்த எக்ஸ்மேன் கூட வரேன்னு சொன்னாருங்க ஆனா கூட வரலன்றவனே நம்மள ஒய்மானா கூப்பிட்டு வந்தாங்க இங்க பாருங்க இந்த எக்ஸ்மேன் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சேக் பாய்க்கு சாரிங்க பேர் சொல்ல விரும்பல இது வந்து டஸ்க் பாய் இந்த டஸ்க் பாய்க்கு ஒரு இஸ்கு யாரு மேல எக்ஸ்மேன் மேல இப்படி இருக்கப்ப பாத்துக்கங்க சவுண்ட் இல்ல இந்த மாதிரி பேசுங்க குரல் கேட்ட கண்டுபிடிச்சுக்குவாங்கல்ல நம்ம வந்து அவர்தான் அந்த பீஸ் காட்டா அவரேதான் இந்த மாதிரி இந்த கொடைக்கானலுக்கு சுற்றுலா எதுக்கு வந்திருக்கோம் ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்கிறக்காண்டி 4 பிள்ளைகளை பார்த்தோமா சந்தோஷமா இருந்தோமா அப்படின்றதுக்காண்டி நம்ம கொடைக்கானல் வரோம் வீட்டுல பாருங்க போய் சொல்ல வேண்டியது சர்வீஸ் இன்ஜினியர் சொல்லிட்டு வர வேண்டியது சர்வீஸ்னா என்னன்னே தெரியல ரோட் சர்வீஸ் தெரியும் பைக் சர்வீஸ் தெரியும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் பாய் எங்க கேளுங்க பாய் நீ என்ன போறிய பூடி எவ்வளவு இவன் நான் கொடைக்கானல பத்தி பேசிட்டு கொடையிறாங்க
கொலைகள் பல கொலைகள்ன்ற மாதிரி இவங்க நிறைய பண்றது எனக்கு ஒன்றும் புரியல எங்க போரே விடுங்க Yes, two. What's your name? What's your name, please? Take my அவ்வளோ இருக்கிற ஆண்கள் பண்ணாங்க இடிக்குது கொடைக்கானல் கொடைக்கானல் பக்கம்ல கொடைக்கானல்ல பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க நைட் வந்திருக்கோம் ஒரு 3 மணிக்கு மேல வந்தனால கொடைக்கானல்ல எங்க சுத்த முடியல ரூம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டனால ரூமை வந்து இப்ப தேடி கண்டுபிடிச்சிட்டோம் 750 ரூபாய்க்கு அருமையான ஒரு ரூமுங்க ஆனா டிவி எதுவும் இல்லாத கொஞ்சம் வருத்தமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல சாகுல் பாய் அருமையான ஒரு விலையை குறைச்சி பேசி நமக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காருன்னா அது ஒரு 6 மணிக்கு மேல வந்தா நம்மளால எங்கேயும் சுத்த முடியல அப்படியே பஜார் பக்கம் போனா 10 பிள்ளைல பார்த்தேன் 10 நல்லா இல்ல அப்படின்னு அப்படியே வந்தாலும் அடுத்து கொடைக்கானல வேற என்ன இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த பாருங்க பூரா சட்டியெல்லாம் கட்டி போட்டு அப்படியே பாருங்க இருக்கும்போது நாளைக்கு காலைல பாருங்க பாக்குறீங்களா அதான் பூரா சட்டி இன்னொரு சட்டி இடிச்சிட்டு இந்த மாதிரி காஜா இவரெல்லாம் வந்து ஒரு பேர் கொடைக்கானல் அதை மட்டும் பத்தி பேசணும் அப்படியே இல்ல வேணாம் கொடைக்கானல் மட்டும் வந்தாச்சு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொன்னனால ஸ்கை பாய் இருக்க வேணாம் கே பாய் வந்து இழுத்துட்டு அவர் வந்து கொடைக்கானல் வந்தாங்க கொடைக்கானல் வந்துட்டு பல இடங்களில் சுற்றி பார்க்கறதுக்காண்டி வந்தோம் ஆனால் கொடைக்கானல் சுற்றி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லாதனால ஏன் இல்லைன்றோம்னா இருக்குது இடம் ஆனால் போகிறதுக்கு நைட் நேரமாக இருந்தாலும் போக முடியல காலையில் உங்களை கூட்டு போய் கண்டிப்பாக காட்டுறேன் காலையில் கூட்டு போய் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் சொன்னால் பார்க்கணும் அப்படின்னு ஆசை டோன்ட் மிஸ் இட் ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்டா டோன்ட் மிஸ் இட் ஓகே then that program is very very important program the program very useful to you நீங்க வந்து எத்தனையோ கடையில போய் சாப்பிடும் பொழுது நீங்க முட்டை பொறையா அப்படின்னு கேட்டு பாருங்க அதுக்கு இருக்க ஒரு தனி சுகம் எங்கேயுமே கிடைக்காதுங்க இப்ப மூக்கு சுரியன் தப்பா நினைச்சுக்கிறாங்க எனக்கு ஒரு பழக்கமாயி போச்சு மூக்கு சுரியறது இப்ப இந்த கொடைக்கானல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பல இடங்களை சுத்தி பார்க்கணும் கவலைகள் தீரணும் நமக்கு பல சந்தோஷங்கள் கிடைக்கணும் புத்துணர்ச்சி கிடைக்கணும் திருப்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன் போகணும்னு வச்சுக்கோம்னா பல கவலைகள் நமக்கு உள்ள இருந்தாலும் சில சந்தோஷங்கள் தோன்றும் பொழுது பல கவலைகள் மறைஞ்சு போகுன்றதுல இப்போ ஒரு கெஸ்ட் வராது இப்போ ஒரு கெஸ்ட் கூட வராருங்க பேர் வந்து சார்லஸ் ரொம்ப அருமையானவங்க அவர் மாதிரி ஒரு உன்னதரை வந்து ஒருபோதும் பார்க்க முடியாது ஏன்னா தங்கம் பத்திரமாத்து தங்கம் பாருங்க கழுத்து பூரா செயினா போட்டுருவாப்ல கை பூரா மோதிரமா போட்டுருவாப்ல இதுல இருந்தே தெரியும் பத்திரமாத்து தங்கம் எப்படி இருக்கும்னு அதில் பாருங்க ஸ்டேட் பாக் ஏன் அவரை பிடிக்கும்னா அவரோட ஆக்டிவிட்டி அது வந்து விளைவழி இருக்கும் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப லவ்வபுல்லா இருக்கும் அப்படி லவ் பண்ணிடலாங்க நான் லவ் பண்ணலாம் அது நாளைக்கு பண்ணலாம் இன்னைக்கு பண்ண முடியாது ஏன்னா அந்த சிச்சுவேஷன் இல்லை அவர் பண்ண பாடா படுத்துட்டாருங்க என்ன பாடா படுத்தினாருன்னா அன்புல பாடா படுத்தினாரு நீங்க லவ் பண்ண ரெடியா நீங்க லவ் பண்ண ரெடியா நான் வேற ஆள லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அவரை லவ் பண்ண முடியாது வேற யாரை லவ் பண்றேன்னா இயற்கையை லவ் பண்றேன் கொடைக்கானல லவ் பண்றேன் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை லவ் பண்ணும்போது மனிதர்களை லவ் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல அதனால நான் யாரையும் லவ் பண்ண வச்சுருக்கேன் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க ஏன் நான் அவரு பிள்ளைகள் இல்லை லவ் பண்றேன் மற்றவங்க மாதிரி நம்ம சாதாரண மனிதன் இல்லை ஒரு வித்தியாசமான மனிதன் அதான் நான் சொல்ல வந்திருக்கேன் அடுத்து பாருங்க இப்போ வந்து நிறைய பேர் வரதா இருந்தது இந்த கொடைக்கானலுக்கு ஏன் நாங்க மட்டும் வந்திருக்கோம்னா வர்றதுக்கு யார் உகந்தவங்களோ அவங்க தான் வர முடியுன்றது இந்த நேரத்தில் ப்ரூஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்க நான் ஆசைப்படவே இல்லை பட் எனக்கு கிடைச்சிருக்கு ஏன் எல்லாத்துக்கும் தலைவிதிங்க தலைவிதி தான் காரணம் தலைவிதியை மாத்துறதா மனிதனோட தலைவிதியா இருக்கணும் சரித்திரம் வந்து படைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த நார்னியா எப்படி இப்ப வந்து உங்களை கொஞ்சம் லைட்டா டைவர்ட் பண்ணி நார்னியா படத்துக்கு கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கொடைக்கானல கட் பண்ணிக்கிறேன்